கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அதில் நீதிமொழிகள், அதில் 23ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைய தினம் மாதத்தின் முதல் நாளாகிய இன்று தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் நடக்கும் மாதமாக இது இருக்கும் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இதில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் போராட்டங்கள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் கடன் தொல்லைகள், வீட்டில் இருக்க நிம்மதி இல்லாமல் இருக்க பிரச்சனைகள், பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்குது, அநேக காரியங்கள் நமக்கு போராடி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில். உலகத்துக்குள்ள தான் இருக்கும், உலக வாழ்க்கையை தான் வாழ்ந்தாக வேண்டும். நம்ம அநேக நேரத்தில் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு என்னைக்கு முடிவு வரும் அப்படின்னு போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் உண்டு. கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. சிக்னஸில் உடல் நல குறைவினால, ஒருவேளை கேன்சர்னாலேயோ, ஒருவேளை டிபினாலேயோ, இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளத்தில், சுகர் பிரச்சனையில், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. எப்போ எனக்கு முடிவு வரும், எப்போ இருந்ததுலாம் நான் விடுதலை பெறுவேன், எப்போ இருந்ததுலேருந்து தேவன் என்னை விடுவிப்பார் அப்படின்னு தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனம் அநேகம் உண்டு. அவங்களுக்கு தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் போராட்டம் எல்லாம் முடியும் காலம் வந்து விட்டது. இந்த மாதத்தில் நீங்கள் எதுக்காகலாம் நீங்கள் போராடினீங்களோ, இதெல்லாம் கஷ்டப்படுத்துது என்னையே, இதெல்லாம் நான் போராடிக்கிட்டு இருக்கேனே, இன்னும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையே, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை வரலையேன்னு எதுக்காகலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, அதிலிருந்து விடுதலை பெறும் மாதமாக இது இருக்க போகிறது. அதனால தான் தேவன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் கண்ணீரோட தேவையில்லை, இன்னி குடும்பத்தை போராட தேவையில்லை, வேலையில் போராட தேவையில்லை, தொழிலில் போராட தேவையில்லை, உடல்நல குறைவுனால போராட தேவையில்லை. சம்பாதிக்கிறதெல்லாம் டாக்டர் வாங்கிட்டு போயிடறாங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் பிள்ளைகள் பிடிக்கிறாங்களே, இன்னைய பிள்ளைகள் பார்க்கலையே, வயதான காலத்தில் நாங்கள் தனியாக இருக்கோமே, இன்னைய பிள்ளைகள் கவனிக்கலையே, கைவிட்டாங்களே, சொத்துக்கள் அவங்களுக்காக கொடுத்தேனே, எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னை விரட்டி விட்டாங்களே அப்படின்னு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாகவே முடிவு உள்ள போராட்டங்களிலிருந்து தேவன் உங்களை உயர்த்தும் காலம் நெருங்கிவிட்டது. அநேகர் உங்கள்கிட்ட நிற்க போகிறாங்க. எப்படி நீங்கள் தனிமையில், எப்படி நீங்கள் போராட்டம் ஜெயிச்சீங்க அப்படின்னு நிற்க போகிறாங்க. அப்போ நீங்கள் தேவனை பற்றி அறிவிக்க போகிறீங்க. என் நெருக்கத்திலே தேவனை தேடினேன், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார்ன்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரப்போகிறது. தேவன் உங்களுக்கு விசாலமான இடம் வைத்திருக்கிறார். உங்கள் போராட்டம் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் நீங்கள் உங்களை சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் தான், நீங்கள் என் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் எதை நோக்கி கேட்டீங்களோ, எதுக்காக எனக்காக காத்திருந்தீங்களோ, அதுக்கு எல்லாமே நான் பதில் தரும் காலம் இந்த மாதம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, உங்கள் போராட்டத்திலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல வல்லமையான இதை பெற்றுக்கொள்ளும், உயர்வான வெற்றியை பெற்றுக்கொள்ளும் காலம் வந்து விட்டது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஜெபிப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, அநேகர் தகப்பனே, உடல்நல குறைவினாலும், வீடுகளில் போராட்டங்களினாலும், வேலையில் தொழிலிலே தகப்பனே, இன்று இதிலிருந்து நான் விடுபடுவேன் என்று போராடி கொண்டிருப்பதை அறிவீர் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று அந்த பிள்ளைகளுக்கு நீர் சொல்லுவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உங்கள் நம்பிக்கை, நீங்கள் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது என்று நீர் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தைரியத்தின் ஆவியால் அவர்களை நிரப்பியதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்திருந்து இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதம் மழையாக பெய்வதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட நீர் அழைப்பதற்காக நன்றி நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.